கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட உங்களோட ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விரும்புகிறேன். அது என்னன்னா, நம்ம அநேக நேரத்தில் நம்ம சொல்லுவோம், நான் இதை விசுவாசிக்கிறேன், நான் இதை தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளுடைய இருதயத்தில் அது வேற ஒரு விசுவாசமாக இருக்கும். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு மனிதனோட நீங்கள் பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கீங்க. அவங்க போகும்போது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்னன்னா, அவரை பார்த்தீங்களா நீங்க? ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அழுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதுவே மறுபடியும் சொல்லிட்டே இருந்தாரு பார்த்தீங்களா? அப்படின்னு கேட்பாங்க. இத நம்ம லைஃப்ல சொல்லியிருப்போம். நம்ம யார்கிட்டயா பேசும்போது, அவன் பார்த்தல்ல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி சொன்னான் பார்த்தல்ல அப்படின்னு சொல்லுவோம். சரி, இத ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்ம இதுலேருந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இத தான் அவங்க ரொம்ப முக்கியப்படுத்துவாங்க. இல்ல இத தான் அவங்க விசுவாசிக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க பேசுனது நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் பேசியிருக்கலாம், 1 ஹவர் பேசியிருக்கலாம். ஆனா, அவங்க பேசின ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தி அழுத்தி சொன்னதுனால, நம்ம அந்த 1 ஹவர் பேசுனத விட்டுடுவோம். அவங்க இருதயத்திலிருந்து வந்த வார்த்தை அதுதான். அவங்க இருதயத்துல அததான் ரொம்ப பிலீவ் பண்றாங்க. அவங்க இருதயத்துல அததான் ரொம்ப நம்புறாங்க அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பா அதை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். ஆமென். விசேஷமா நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படி சொல்லுவாங்க, எனக்கு யாருமே இல்லைங்க, எந்த மனிதர்களுமே இல்லைங்க, எனக்கு தேவன் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். ஆனா அவங்களுடைய அழுத்தம் எங்க இருக்கா, எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு யாருமே இல்லை அதுலதான் அழுத்தம் இருக்குமே தவிர தேவன் எனக்கு இருக்காரு அப்படி இருக்காது. ஆமென். இன்னும் ஒரு சில கிறிஸ்தவர்கள் எப்படி சொல்லுவாங்க, எனக்கு யாருமே இல்லைங்க ஆனாலும் தேவன் இருக்காங்க. ஆமென். சரி, 2 மனிதர்கள் ஒரே விஷயத்த பேசுறாங்க. ஒருத்தவங்க சொல்றாங்க, எனக்கு யாருமே இல்லைங்க தேவன் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாங்க, எனக்கு யாருமே இல்லை தேவன் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமென். 2 பேருமே ஒரே வார்த்தையை தான் சொல்றாங்க. ஆனா 2 பேருமே விசுவாசிக்கிற விஷயம் வேற. ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு யாருமே இல்லை அதுதான் விசுவாசிக்கிறாங்க. அவங்களுக்கு யாரா வந்துட்டாங்க, யாரா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்களுக்கு தேவன்லாம் தேவையில்லை அப்படின்னு வந்துடும். ஆமென். ஒருத்தவங்க சொல்றாங்க, எனக்கு யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இது கூட சொல்லுவாங்க, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைங்க. அங்கதான் அழுத்துவாங்க, அங்கதான் அழுத்தம் கொடுப்பாங்க. உதவி செய்ய யாருமே இல்லைங்க ஆனா தேவன் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். அது வந்து இவங்க வந்து இல்ல, நான் தேவதனை தான் நம்புறேன் அப்படின்னு விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், அவங்க ஹார்ட் எதை ரொம்ப இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா, எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் இயங்கிட்டு இருக்கு. ஆமென். அப்போ அவங்களுடைய விசுவாசம் வேற வேறையா இருக்கு. ஆமென். அப்ப நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பேசுறோம், நான் இதைதான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா எந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்குறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பாட்டு இருக்கு பாருங்களா, யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். இந்த பாட்டை எழுதினவரு எந்த இடத்துல அழுத்தம் கொடுத்திருக்காரு, எந்த இடத்தை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, இயேசு என்னை கைவிட மாட்டார் அதுலதான் ரொம்ப அழுத்தம் கொடுத்து அதை தான் விசுவாசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த பாட்டை நம்ம மேக்சிமம் எப்போ பாடுவோம் அப்படின்னா, யாராவது மனிதர்கள் நம்மளை கைவிட்டுட்டாங்க, யாராவது நம்மளை திட்டாங்க, யாராவது நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா தான் இந்த பாட்டு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். யார் என்னை கைவிட்டாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார். ஆமென். அந்த பாட்டை எழுதினவர் இயேசு என்னை கைவிட மாட்டார்ங்கிற அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து அதை விசுவாசிக்கணும் அப்படின்ட்டு அந்த பாட்டு எழுதியிருக்காங்க. ஆனா நம்ம எங்க அழுத்தம் கொடுப்போம், எங்க விசுவாசிப்போம்னா, யார் என்ன கைவிட்டாலும் அதுல நின்றுவோம். யார் என்ன கைவிட்டாலும், எப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன கைவிட்டாலும் அதுலதான் நிற்போம். ஆமென். அப்ப நம்ம ஹார்ட் நம்மளை தாண்டி ஒரு விஷயத்த சொல்லுது, இந்த பார் மனிதன்லாம் உன்னை கைவிட்டுட்டாங்க அப்படின்ட்டு அதுக்காக தான் இயங்கிட்டு இருக்கே தவிர, இயேசு என்ன கைவிட மாட்டாருங்கிற ஒரு விசுவாசத்துக்குள்ள நீங்க வரல. ஆமென். அதனால நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயங்களும் எந்த விஷயத்துல நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்க நீங்க பாருங்க. ஆமென். எந்த விஷயத்த ரொம்ப ப்ரெஷர் பண்ணி சொல்றீங்கன்னு பாருங்க, அதுதான் உங்களுடைய இருதயத்தின் விசுவாசமா இருக்கு. ஆமென். அதுதான் நீங்க நம்புறீங்க. நீங்க நீங்க சொல்லும் போதே யார் என்ன கைவிட்டாலும் இயேசு என்ன கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எந்த இடத்துல நீங்க விசுவாசிக்கிறீங்க, எந்த இடத்துல நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்கிறது தான் உங்க இருதயத்தின் விசுவாசமா இருக்கு. ஆமென். எல்லாருக்குமே தெரிஞ்ச பைபிள்ல இருக்கிற ஒரு சம்பவம், கோலியாத் சம்பவம். ஆமென். கோலியாத் வராரு, 40 நாள் காலையிலும் மாலையிலும் வந்து இஸ்ரவேலை நிந்திக்கிறாரு. சரி, இப்ப இஸ்ரவேல் அந்த படை, சவுலின் படை என்ன பேசியிருப்பாங்க, அவனுடைய ஆம்ச பாத்தியா அவ்வளவு பெருசு இருக்குடா, அது மட்டும் இல்ல அவனுடைய அவனுடைய கேடகத்தை பாத்தியா அவ்வளவு பெருசு இருக்கா, அவனுடைய வாழை பாத்தியா அவன் கிட்ட எல்லாம் போகவே முடியாதுடா அப்படிலாம் சொல்லிட்டு கூட சேர்ந்து ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா, இருந்தாலும் நம்ம ப்ரேயர் பண்ணலாம், இருந்தாலும் காட் நம்மள எப்படியாச்சும் என்ன பண்ணுவாரு, காப்பாத்துவாரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆமென். இதுல என்ன விசுவாசம் இருக்கு? அவங்க நிறைய சொல்லிட்டாங்க, கோலியாத்தை பத்தி நிறைய விஷயத்த அழுத்தமா சொல்லிட்டு, இருந்தாலும்
தேவன் நம்மளை பாதுகாப்பார், இருந்தாலும் தேவன் நம்மளை விடுதலை ஆக்குவாருங்கிறதுல விசுவாசமே இல்லை. ஆமென். அதே இடத்துல தாவீது வராரு. ஆமென். தாவீது அவர் சொல்லல கோலியாத் எவ்வளவு பெரியவன், எவ்வளவு ஹைட்டா இருக்கிறான், எவ்வளவு உயரமா இருக்கிறான், அவர் எவ்வளவு பலசாலியா இருக்கிறான், அதை பத்தி எல்லாம் பேசாம தாவீது சொல்றாரு, இஸ்ரவேலின் சேனைகளை, தேவனின் சேனைகளை நிந்திக்க இவன் யார், விருத்த சேதனம் இல்லாதவன் இவன் யார், இவன் எம்மாத்திரம். ஆமென். அவர் எங்க அழுத்தம் கொடுக்கிறார் பாருங்க. இப்போ சவுலின் படைக்கும் தாவீதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரெண்டு பேருமே காடை தான் விசுவாசிக்கிறாங்க. சவுலும் காடை தான் விசுவாசிக்கிறாரு, தாவீதும் காடை தான் விசுவாசிக்கிறாரு. ஆனா சவுல் எங்க அழுத்தம் கொடுக்கிறாருன்னா, கோலியாத்தினுடைய பலத்தின் மேலையும் கோலியாத் எதிராக இருக்கிற மனிதன் மீதும் அழுத்தம் கொடுக்குறாங்க. தேவனை என்னதான் விசுவாசாலும் அங்க என்ன பண்ண முடியல, எதுவுமே நடக்க முடியல. ஆனா தாவீது எதிரில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய காரியங்கள் இருந்தாலும் அங்க அழுத்தத்தை கொடுக்காம தேவன் மீது, தேவன் நான் யாரை விசுவாசிக்கிறேன், யாரை நம்புறேங்கிற தேவன் மீது அழுத்தத்தை கொடுக்கறனால தான் அவர் வெற்றி பெறக்கூடியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை கேட்கிறேன், எந்த இடத்துல நீங்க அழுத்தத்தை கொடுக்குறீங்களோ அந்த இடத்தை தான் நீங்க இருதயத்துல விசுவாசிக்கிறீங்க. அப்போ ஒருவேளை நீங்க தவறா அழுத்தத்தை கொடுக்குறீங்க ஒரு வார்த்தையில அப்படின்னா, அதுதான் உங்க இருதயத்தின் விசுவாசம். அதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சோ ஒரு வசனம் இருக்கு, நிறைய பேர் இந்த வசனத்தை கூட அழுத்தத்தை சரியான இடத்துல கொடுக்கறது கிடையாது. எரேமியா 1:19 வசனம் இருக்கு, அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். சரி பாருங்க, அவர்கள் எனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள மாட்டார்கள். இப்ப என்ன, இந்த வசனம் வந்தோடனே நம்ம என்ன நினைப்போம், ஓ அவர்கள் எல்லாம் எனக்கு யுத்தம் பண்ணுவாங்க, என்னை வருவாங்க அப்படின்ட்டு நம்ம அழுத்தம் கொடுக்கலாம். ஆனா இல்லைன்னா, ஆனாலும் என்னை யாருமே மேற்கொள்ள முடியாது, எத்தனை பேர் வேணாலும் வரட்டும், எவ்வளவு பேர் வேணாலும் வரட்டும், ஆனால் ஒரு மனிதனும் என்னை மேற்கொள்ள முடியாது, அந்த இடத்தையும் அழுத்தம் கொடுத்துலாம். சோ ஒரே வசனம் தான். இந்த வசனத்துல எங்க நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்களோ அதுதான் நீங்க விசுவாசிக்கிறீங்க. உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள், அங்க அழுத்தம் ரொம்ப கொடுத்தீங்கன்னா உங்க இருதயத்தின் விசுவாசம் எல்லாம் நிறைய பேர் வரப்போறாங்க, யுத்தம் பண்ண நிறைய பேர் வரப்போறாங்க அப்படின்னு விசுவாசமா இருக்கு. ஆனாலும் என்னை மேற்கொள்ள மாட்டார்கள்ங்கிற ஒரு அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, விரோதமா எத்தனை பேர் வரவாட்டோம், ஆனா தேவன் என்னை எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாப்பா இருந்ததை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ண முடியும், நிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க இருதயத்துல என்ன விசுவாசம் இருக்குங்கிறத உங்க வார்த்தை எந்த இடத்துல ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அழுத்தம் பண்ணி நீங்க சொல்றீங்களோ அதுல இருந்தே உங்கள் இருதயத்தின் விசுவாசத்தை உங்களாலேயே அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால சரியான இடத்துல வசனமா இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையா இருந்தாலும் சரி, வாக்குத்தத்தங்களா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க சொல்ற வார்த்தைகளா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணுங்கிறத சரியா தீர்மானித்து அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து அதை பெருசா பாருங்க, அதை இருதயத்துல இருந்து விசுவாசிங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Thank you. God bless you.